காங்கிரஸ் ஐயுஎம்எல் போக தாவேகாவிலிருந்தும் புதிதாக 15க்கும் மேற்பட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு கூட்டணி ஆட்சியாக மலர்கிறது. விவரங்களை சொல்லுங்க. நாளை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் 15க்கும் மேற்பட்டவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அனைத்து மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி தாவேகா வெற்றி பெற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு நபராவது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் அனைத்து மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும், அதாவது தாவேகா வென்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குறைந்தபட்சம் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய விதமாக அமைச்சரவை விரிவாக்கம் நாளை காலை இருக்க போகின்றது. 10 மணிக்கு சென்னை இந்திய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கத்திலே ஏறக்குறைய 15க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக வரப்போகின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வாய்ப்பு இருக்கின்றது அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான சூழல். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை 30க்கும் கூடுதலான அமைச்சர்களாக திமுக அதிமுகவை போன்று இருக்கும் விதமாகத்தான் இந்த அரசிலும் 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்க போகின்றார்கள். அதே நேரம் புதுமையாக இந்த அரசுக்கு ஒரு கூட்டணி அரசாக இருக்க போகின்றது. கிட்டத்தட்ட 4 கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.